கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேசும்போது பாஜக சொல்லிதான் நான் இந்த ஒருங்கிணைப்பு பணிகள்லாம் மேற்கொள்றேன் அப்படின்னாரு. ஆனால் சமீபத்தில் பாஜகவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பாஜக சொல்லி நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலுமே கூட அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் வல்லுநர்கள் சொல்லும்போது 2 முறை ஏற்கனவே முதல்வர் வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு வந்தது. ஆனால் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கலை. அதுக்கு 2 பிரதான காரணங்கள் இருக்கு. ஒன்று, பொருளாதார ரீதியாக செயல்படுறது, எல்லோருக்கும் பணம் கொடுத்து எல்லோரையும் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்றது நம்மளால முடியாத காரியம். இன்னொன்று எல்லோருமே நம்மளோட தலைமைக்கு கட்டுப்படுறது அப்படின்ற விஷயங்கள்லையுமே செங்கோட்டையன் ரொம்பவே யோசிச்சார். ஏன்னா இயல்பிலே ஒரு மென்மையான குணம், ஒரு அதிர்ந்து பேசாதவர் அப்படி இல்லாம பேரெடுத்த செங்கோட்டையனால தன்னால் அது முடியாது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் போல. ஆனா தற்போது டெல்லி பாஜக தலைமை அந்த உத்தரவாதங்களை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கட்டுப்படுத்துறதோ இல்லை பணம் உள்ளிட்ட விஷயங்களே நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலைகளை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க இல்லை அவருக்கு சொல்லப்பட்டிருக்க ஆஃபர் என்னன்னா, முதல்வர் வேட்பாளராக கூட உங்களை முன்னிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனால இருந்து ஏக்நாத் சிண்டே ஒரு பிரிவா செயல்பட்டு பாஜகவால் முதல்வர் ஆக்கப்பட்டாரோ அதை ஒரு ரெஃபரன்ஸா காட்டி அதே போல உங்களையும் நாங்கள் முன்னிறுத்துறோம், சீனியரான உங்களை அப்படின்னு சில உத்தரவாதங்களையும் டெல்லி பாஜக தலைமை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் கட்சிக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே பர்ஃபெக்டா செய்து வந்த செங்கோட்டையன் தற்போது டெல்லி மேலிடம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படும் இந்த அசைன்மெண்ட்டை எவ்வளோ கச்சிதமா முடிக்கிறாரு, இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.